வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா லிட்டில் நைட்மேர் பார்ட் 3 தான். இதுக்கு முன்னாடி நம்ம கேம் ப்ளே 2 போட்டிருப்போம். ஆனால் அது பார்ட் 1 பார்ட் 2ன்னு அதை பார்க்காத மாதிரி பார்த்துருக்கேன். அது ரெண்டும் சேர்த்தா தான் பார்ட் 1 வரும் இந்த கேமில். பட் இந்த கேம் பார்ட் 3ல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதே தான், அப்படியே ஓடிட்டே இருக்க போகிறோம். ரெஸ்யூம் கேம் தான். பார்ட் 3லேருந்து கண்டினியூ, பார்ட் 2லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். நம்ம நைட்டில் பார்க்க சொல்கிறாங்க. நீங்களும் இந்த வீடியோவை நைட்டு பாருங்கள், சரிங்களா? மறக்காமல் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனல் இன்னும் வளரும். மீண்டும் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கேம் வந்தோடனே நான் கேம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். இது வராது வரைக்கும் நான் அப்படி தான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். போன இதில் இங்கே விட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே தான் விட்டோம். இந்த லெவலுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிலன்னு சொன்னேன்ல, நீங்கள் கூட பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இல்லை, இதுக்கப்புறமும் போகணும். எனக்கு அதுக்கப்புறம் தெரியல என்ன பண்ணணுன்னு. இந்த லெவலில் இதுக்கப்புறமா ஒரு லெவல் வரும். அதில் எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அந்த லெவல் நான் பார்க்கணுன்னு நினச்சேங்க யூடியூப்பில். அதை பார்க்காம வந்துட்டேன்டா டேய். அதை பார்த்துருந்தாச்சு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு. சரிங்க, இது வரைக்கும் போயிட்டு நான் போய் அதை பார்த்துட்டு வரேன். இது உள்ளே போயிடலாம். நம்ம உதிரா இங்கே அப்படியே போயிட்டோங்க. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும்? அதுக்குள்ளே போகிறது இதை இழுக்கணும். லுக் அரவுண்ட் பை டிராகிங் இழுக்க சொல்கிறான். இதை இழுத்துக்கிட்டே இருக்கேன். இங்கேயும் எதுவுமே இல்லை. இவங்க எழுதுறாரா இப்படி தான் அழுக்கா தப்பு. வெளியே போவோம். இல்லை இதில் இப்படி ஒன்று வச்சுருப்போம். இந்த கதை நான் இப்படி சாத்திடுறேன். இருக்குன்னு இங்கே ஒன்று இருக்கும், ஏதோ இருக்குது பாருங்க. இதுக்கு வச்சுருப்போம். இது கேம் ப்ளே போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதான் எனக்கு என்னன்னு தெரில, மறந்துட்டேன். இப்படி தள்ளுடாடு ஏன்டா கடுப்பு ஏற்றுற. இப்படி தள்ளுவோம். இதை தள்ளிட்டு இதை தொட்டுட்டு இங்கே ஏறிட்டு அதை பிடிச்சிட்டு இப்படி இழுத்தா கதை ஓப்பன் ஆகிடும். ஓடு. என்ன இது திறந்துருக்கு தான் என்ன? ஓ லைட் ஆன் பண்ணிப்போம். இந்த லெவலில் தான் எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரில. என்ன பண்ணணுண்டா இந்த லெவலில் என்ன பண்ணணும்னா? ஆஹா, எப்பட்றா மேலே ஏறி ஒரு ஆட்டணுமோ? முன்னாடி லைட் எரியுது. இது காட்டுறான். இங்கே பிடிக்குது பார்த்தீங்களா? இங்கே பிடிக்கிறானா? என்ன பண்ணுவோம்? இழுக்கணும். இழுத்து தான் இருக்கேன். இழுடா, ஃபுல் பவர் கொடுத்து இழுடா. சைடில் லெஃப்ட்டு இல்லை, இது இழுக்க முடியல. முன்னாடியாச்சும் தள்ளுறாடி. இல்லை கைஸ், இவனை இழுக்க முடியல. இவனை பண்ணி பார்ப்போம். இவனை இழுக்க முடியுமா? இவர் இருக்கிறார். இல்லையே, இவரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த விட்டுருவோம். இப்போ ஏறிட்டு இப்படி மேலே ஒவ்வொன்றா பண்ணும் போல. இது இப்படியா? இருடா, இது இழுக்க முடியுமா?
இந்த ஸ்கூலில் தாங்க என்னமோ பண்ணும் போல். நானே ஃபிகர் அவுட் பண்ணுறேன்டா, இருங்கடா. இங்கேயும் இல்லை, இப்படி ஏறுறேன். மேலே லைட் ஆஃப் ஆகிடுச்சா? இருக்கு. மேலே ஏறிட்டேனா? மேலே ஏற என்னடா இது? எப்பட்றா அப்புறம் போவேன்? பம்பர் டீலோ குரோக்கடீலோ இருங்கடா. எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவும் பண்ணக்கூடாது போலையே. கைஸ் நான் போய் பார்த்துட்டே வந்துட்டேன் யூடியூப்பில். டேய் நானே யூடியூப்பில் தான்டா. டேய் ஏன்டா சொல்கிறீங்க? விட்டுட்டு போய் ஐயோ ஓ தொட்டா ஷாக் அடிச்சு அங்கேயே மாட்டையா? கைஸ் நான் போய் யூடியூப்பில் பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கோ. கைஸ் போயிட்டு எப்படின்னு கற்றுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அதை பண்ணிடலாம். அது என்னன்னா வாங்க நான் அப்போ அங்கே சொல்கிறேன். இப்போ எப்படியும் ஃபஸ்ட்லேருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாதியிலே போனதுனால இது ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எப்படியும் ஃபஸ்ட்லேருந்து தான் வரும்னு நினச்சேன். அப்படி தான் இது ஸ்பீட் ரன் பண்ணிடுவோம். ஏன் தெரிஞ்சிச்சுன்னா நறுக்குன்னு விளையாடிக்கலாம் கைஸ். எனக்கு வழி தெரியல. ஆனால் இந்த கேமில் அவ்வளோ பார்த்தீங்களா? டேய் ஏறா குதிச்சு போயிட்டு இருந்தேன். எப்படியும் இந்த கேம் இப்போ கேமுக்கு 2 மணி நேரம் தான் வரும் எப்படியும். ஆனால் நான் போடுறதுக்கு எப்படியும் 400 வீடியோ கிட்ட போயிடும் போல். போட அதுக்குள்ளே போகிறதுக்கு என்னடா தடுமாற்றம் உனக்கு? அது அப்படிலாம் இதாக அதை மூடி விட்டுருவேன். இப்படி இது என்னதுன்னா இப்படி நான் இழுத்து விட்றேன்ல, என்னடா அது டிஷ்யூ பேப்பரு. பாய் கிறிஸ்டியா. இப்போ இதை நான் இழுக்கிறேன்ல, இழுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓடணும் கைஸ்ண்ணா. அதுதான் என்னோட மெயின் குறிக்கோள். புரியுதா? இது ஷாக் ஆஃப் பண்ணுறது போல். இதை பண்ணிட்டேன்னா அப்படியே எகிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். நிற்கலாம் கூடாது. ஓடிக்கிட்டே அப்படியே நான் அங்கே போயிடணும் போல். அப்படி தான் போயிடறானுங்க. இதே அதெல்லாம் வேணாண்டா போடா. பண்ணிட்டேன்னா தெரியாமல் நான் சுற்றி இருந்துக்கிறேன். ஷாக் வந்துடுச்சு. ஓகே அப்படியே இப்படி போவோம். என்ன கைஸ் நினைக்கிறீங்க? நான் அதை மட்டும் தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறீங்களா என்ன? அதை மட்டும் தான் பார்த்தேன். நீங்கள் நினைப்பீங்கன்னு தெரியும், அதை நானே சொல்லிட்டேன். அதை மட்டும்தான் பார்த்துட்டு என்னடா இது லைட்டு பட்டா ஆகாது போலே நம்ம ஆளுக்கு. ஐயோ போய் நல்ல வேலை இது லைட்டு போட்டா ஆகாதுன்னு இல்லை, கண்டுபிடிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். லைட்டு போட்டா போயிடுறா. இரு இங்கே தாவிட்டு இதுக்கு ஒரு பத்தல் இங்கே போட்டு ஏறுவோம். நீங்கள் யோசிக்கலாம் என்னடா இவன் பட்டுன்னு கண்டுபிடிச்சி பட்டுன்னு போகிறான். என்ன இந்த கேம் நான் ஏற்கனவே விளையாடிக்கிறேன், அதனால் எனக்கு லைட்டாக தெரியும் கொஞ்சம். நாங்கள் இப்படி போவோம். நான் அந்த 2 மணி நேரம் வீடியோவில் இப்போ தான் 12 நிமிஷத்துக்கு வரேன். புரியுதா? அப்போ என் கேம்லேயே பார்த்துக்குவாங்க எந்த அளவுக்கு நறுக்குன்னு இருக்குதுன்னு. ஏன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. கடலுக்கே ஓடிடுமே, ஒளியெல்லாம் மாட்டேன்டாடி. இங்கே எங்கேயாவது போகணுமா இல்லை இப்படி போகணுமா? இங்கிட்டு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா கைஸ்? எனக்கு தெரியல, நான் பார்க்கல கைஸ். எப்பட்றா போகணும் உண்மையிலே எப்பட்றா போகணும்? டேய் சொல்லுங்கடா, எப்பட்றா போகணும்? தெரியலையே எப்படி போகணுன்னு. இங்கே தான் வந்தேன்.
என்ன இது குனிஞ்சு உள்ள போவோம். ஒன்றுமே இல்லையே. ஏய் என்னடா அப்படியே உட்கார்ற, ஏந்து கூடா, நீ ஏன் எழுந்துக்க மாட்டியாடா? இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே குதிக்கணுமோ? இந்த கேம் குயிட் பண்ணிடலாமா? கேமை நம்ம ஃபன் கேம்ஸ் மட்டும் போட்டு நமக்கு தெரிஞ்ச ஈஸியான ஸ்டோரி கேம் மட்டும் பட்டு போயிடலாமா? என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ பர்சல் வச்சா எப்படி ரெடி? அதுக்கு நான் போயிட்டேன், முடியலடா என்னால். இதில் முடிச்சதோட முடிக்குதுடா எங்காது. இப்போ எங்கே போகணுன்னே தெரில எனக்கு. இந்த கதவு ஓப்பன் ஆச்சு. கதவு ஓப்பன்லாம் ஆகலை. சொல்கிறா இந்த கதவும் இல்லை. இந்த ரோப்பு தான் நான் நினச்சேன். இந்த ரோப் இல்லையா? இந்த ரோப்பாக தான் கைஸ் இருக்கும். ரோப்பு இல்லையா? ரோப்பு நான் ரோப்பு இல்லைன்னு நினச்சேன். எப்படி ரோப்பு இல்லாமல் இருக்கும்? டேய் எனக்கு நீங்களே எனக்கு பிபி சுகரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துவீங்க போலேடா. ஆப்போசிட்டில் போய் பார்ப்போம். போவோம். அடா பாவீங்களா டேய், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? யாரோ லைட்டாக சொல்லிட்டு யாருங்க இவன்? தவக்கலை வாயன். என்னடா உனக்கு? டேய் கிராஸ் பண்ணி போடா, நவுறாமல் இருப்போம். யோ எங்கேயோ வரான்டா அவன். எப்படி இருந்தான்னு தெரியல இவன்கிட்ட தப்பிக்கிறது. நான் இப்படியே போயிடுறேன். நிமிர்ந்தா நிமிர மாட்டான் அந்த பாலி. இங்கே வந்து என்ன பண்ணணும்? இது இதுக்கு மேலே எங்கேயாவது ஏறி போக வேண்டியதான். நம்ம மட்டும் ஏறா நான் முடிண்டா. இப்போ இங்கேயா அடக்கா மீசே முடிஞ்சே போ. ஸ்கிப்டெலாம் நமக்கு வராதுப்பா. ஸ்கிப்டெலாம் லைட் ஆன் பண்ணு. ஏய் ஓ கம்பி இருக்கா? நான் மட்டும் என்ன கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோமேன்னு பார்த்துட்டு இருக்கேன். கேம் பிரேக்கிங் ஆகிடும் போல் நான் பண்ணுறதெல்லாம். எலி ஓடுது. குனிஞ்சது போதும்டா, ஏன்டா கூணிக்கிட்டே இருக்க? என்ன வயிறு வலி தானே? கைஸ் வயிறு வலி இது போல அவனுக்கு. குதிச்சது நல்லவா இருக்குமோ? அப்படியே ஓடுவான். இங்கே வந்து வழி இருக்கு. என்னடா என்னாச்சு? திடீர்னு வயிறு வலி வருது உனக்கு? ஏய் அப்படி பார்த்தீங்க. ஓ ஸ்க்ரீன் இப்படி திருப்பிக்கலாமாடா டேய்? இது தெரியாம தாண்டா நான் இவ்வளோ நேரத்துக்கு கேமில் தோற்றுக்கிட்டு இருந்தேன். இல்லைனா இப்பயோ முடிச்சு. என்னடாச்சு உனக்கு? ஓ அங்கே யாரோ இருக்காங்க போல், அதான் குனிஞ்சு போகணும் போல். நான் அவனை பார்க்கவே இல்லை. ஏதோ தூக்கி போடுறான். நான் அவனை கண்டுக்க கூட இல்லை கைஸ், கொஞ்சம் கூட. என்னாச்சு? ரொம்ப வயிறு வலியில் இருக்கானே. ஒருவேளை நம்ம கிட்ட தான் இப்படி இருக்கானா? ஓ பசிக்குதா? என்னமோ பசிக்குதா? சாப்பிடு. எடுறா, பசிச்சா எடுறா. பசியில் தாங்க அப்படி பண்ணிக்கிறான். சாய் எடுக்கணும், அதை விட்டு என்ன பண்ணுறேன்? வர பட்டு சாப்பிடு, டைம் ஆகுது பார்.
உள்ளே ஒருத்தன் இருக்கான நம்மளை கண்டுக்கவே இல்லை அவன். என்ன இங்கே வந்துட்டு இங்கே எங்கேயாவது எங்கடா போகணும்? இங்கே ஏறிட்டேன். இப்படி திருப்பி நான் ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. நான் இந்த பக்கம் தான் போகிறேன். இந்த பக்கம் தான் போய் ஆகணும். இப்படி எனக்கு வேறு வழி இல்லை. தூக்கு இருக்கு. ஓ அங்கேயே பூந்தா. இங்கே இங்கேயாவது வந்தாச்சு. கம்பியில் ஏறணுமோ? கம்பியில் ஏறு. கம்பியில் ஏறுடாடி. ஓ கைஸ் பார்த்தீங்களா? இப்போ தெரியுது அவன் ஏன் நம்மள டார்க்கில் விளையாட சொல்லிக்கிறான்னு. இதில் ஏறணுமா? இதில் ஏறக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக போவோம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு டேய் ஆடா போனாடே. தேவையில்லாமல் செத்துட்ருக்கேன்டா நான். பொறுமையாக போகாமல் என் ஒருத்தனால வீடியோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது பட்டு முடிக்கலான்னு பார்த்தாக்கா முடியாது போலே. ஓ சேவ் பாயிண்ட் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே சேவ் பாயிண்ட்டு. கேம் முடித்தாலும் நம்ம இன்னும் கேமோட பாதி பகுதிக்கே நெருங்கலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்லோவாக போயிட்டுருக்கேண்ணா. இது முடிச்சுட்டு படியாப்பா நீ கார்னெல்லாம் போக வரான்டா. இப்படி வழி வச்சுக்கிறானே. நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளாடா? என்னடா அங்கே நிற்கிற? என்ன நின்னான்னு பார்த்தேன். ஏறான். இங்கே அப்புறம் இதோ ஏறணுமா? இந்த மாதிரி ஓட்டர் ஏற்றெல்லாம் ஏறிடலாம் போலே. இப்படி இங்கே ஜெப்பு ரூம் மேலே ஏறு. சைடில் தெரியாமல் வருவேன்டா. அதுக்கு நீ வந்துடுவேன் என்கிட்ட. காட் ஆஃப் மாதிரி பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆனால் கேமு டேய் சீட்டிங் டாடி. ஆனால் செம சீட்டிங் டா கேமு. நம்மளை எத்தனை முறை சாவடிக்கணும்னு அவன் என்ன பண்ணுறான் கைஸ். இதுதான் கேம் பிளே. இதை நானாக பண்ணுறதில்ல, அவனையே பண்ணிருக்கான். முழித்தீர்கள். எனக்கு வேறு கொட்டாயாக வருதுடா இந்த கேம் பிளே வச்சுக்கிட்டு. இந்த கேம் இதோட ட்ரை பண்ணுவோம். வந்துச்சுன்னா போவோம். மீதி வரலன்னா பார்ட் 4 நிற்காமல் ஓடிட்டே இருக்க வேண்டியதான். வாங்கோ எங்கள் நண்பன் எலும்பு. எங்கள் நண்பன் எலும்பு. எங்கள் நண்பன் எலும்பு. எங்கள் நண்பன் எலும்பு. ஏறா லடக் லவக்கே. இங்கேருந்து அங்கேயா என்ன? கிட்ட வருது குதிரா கைப்புள்ள. என்ன கிளிச்சில் உள்ளே போயிட்டனா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் என்ன இது? டேய் அட்டா பாவீங்களா? என்னடா இது? உண்மையிலே கிளிச்சில் மாட்டிக்கிட்டோமா இல்லை கேம்குள்ளே போகணுமா? ஐயோ மேன். மேலே பாரு ஃப்ரெண்ட்ஸ். பக்கில் அண்ணன் உள்ளே மாட்டிக்கிட்டேன். மீதி அடுத்த கேம் பிளே அப்புறம் பார்ப்போம். பாய். மீண்டும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.